பாத்துட்டாங்கன்னா சண்டை போடுவாயா? உங்க அம்மா காய வைக்க சொன்னா, நான் தானே உன்னை காய வைக்க சொன்னேன். ஓ, மனைவிக்கு இவ்வளவு வேலை பாக்குற நீங்க அம்மாவை நீ ஏமா கஷ்டப்படுற, வந்து என் கூட இருமா, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்றாம நீ வந்து எனக்கு உதவுமாங்கிறீங்களே, இது என்ன லாஜிக்? உங்களை விட உங்கள் மனைவியை விட உடல் வலுவில் குறைந்தவர்கள் அவர்கள். இவங்களுடைய கஷ்டமோ இவங்களுடைய கவலையோ உங்களுக்கு ஏன் தெரியல? திருத்திக்கிறேன் சார். எனக்கு புரியல. நீங்க திருந்த வேண்டிய ஆளே இல்ல, நீங்க தான் மாடனாச்சே. நீங்க வாய முடுங்கம்மா. என் மனைவி அடக்கனா மனைவி திட்டுவா, அம்மா பேசுற அம்மா திட்ட மாட்டா. குடும்பம் பிரிஞ்ச கூடாது பாக்குறேங்கிறாங்க. நீங்க ரொம்ப ஈஸியா மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும், அப்ப உங்க அம்மாவை கேவலம் ஒரு மீன் குழம்பு வைக்கிறது தான் வீட்டுல வச்சிருக்கீங்க. என்ன வேலை பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என் பிள்ளை இந்த வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லவா? சொல்லுங்க. என் பையன் காலைல ஏந்துட்டு வாசல் பெருக்கி கோலம் போடுறதுதான், அது ரொம்ப எனக்கு டென்ஷனா இருக்கும். ஓ, வாசல் பெருக்கி கோலம் போடுறாரா? எல்லா வேலையும் செய்யலாம் ஆம்பளைங்க, கோலம் போடுறது ரொம்ப சங்கடம் சார். கோலம் போட்டு எல்லாரும் பாப்பாங்க, உங்க வீட்டுல பொம்பளைங்களே இல்லையான்னு கேக்குற மாதிரி பாப்பாங்க. ஒன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அதனால தினைக்கும் கோலம் போடும். அதோட முடி இருக்கு சீப்ல, அதை முதல்ல கொண்டு அவன் எடுத்துக்கோ. அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொம்பளை பிள்ளை இருக்கு சார் அவருக்கு. அதுக்கு வந்து டாய்லெட் போயிட்டா 2 டாய்லெட் போயிட்டா இவர் தான் கழுவாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார் அவன் உச்சி கொட்டினது? எதுவுமே எங்களுக்கு ஒண்ணு செஞ்சது கிடையாது. எனக்கு ஒண்ணு ஒரு சாப்பிட்ட பிளேட்ட கூட அனுப்புறது இல்ல. இன்னைக்கு பார்த்தாக்க ஒண்ணு விடுறது இல்ல. பச்சைக்கல் வச்சுட்டா சரி, கூடவே கொஞ்சம் மிளகு ரசமும் வைங்க. எல்லாமே தானே தான். சனி ஞாயிறு லீவுனா ஃபுல்லா அவரே தான் எல்லாம் செய்யறாரு. அது காமோ, இது காபி. கீமு கீபி தெரியும், அது என்ன காமோ காபி? ஆக்சுவலி என்னோட பையனுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். சண்டே வந்து கிரிக்கெட் போயிட்டு இருந்தான் முன்னாடி எல்லாம். ஆனா இப்ப என்னன்னா சண்டே ஃபுல்லா அவனுக்கு ஃபுல்லி டைட். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வீட்டுல தான் என்ன வேலைன்னா டிக்கு அப்ப டாப் குழந்தை கூட்டிட்டு போய் விட வேண்டியது, திருப்பி வர வேண்டியது, அரை மணிக்கு அடுத்த கிளாஸ் கூட்டிட்டு போக வேண்டியது, திருப்பி வர வேண்டியது. ஒரு நாள் கொண்டு விட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அதோட தெரியாது. பட் அம்மாவை பாக்கறச்சே இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம போறான்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. காலையில எழுந்து பிள்ளைக்கு காப்பி நான் போட்டு கொடுப்பேன், கல்யாணம் ஆகாத முன்ன. இப்ப பொண்டாட்டி எடுத்துன்னு போய் காப்பியை போட்டு எழுப்புறோம். இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்லதாமா, அது ஏன் மிஸ்டேக் இல்லைங்கம்மா. மனசு கேட்காது. ஐயோ நம்ம புள்ள வந்து காய போடுறானே, இப்ப நான் காய போடுறேன், வாமா வானாமா பாத்துருவா, நான் காய போடுறேன், நீ போய் உட்காரு. பொண்டாட்டினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. அவ பாத்துட்டாங்கன்னா சண்டை போடுவாயா? உங்க அம்மா காய வைக்க சொன்னா, நான் தானே உன்னை காய வைக்க சொன்னேன். ஓ, இப்படி ஊர்ல போய் 10 பேர் சொல்லிட்டா அருவாமனை அவன் விளங்கும். உங்க மேல உள்ள அக்கறை உங்களுக்கு ரொம்ப பிபி ஓவர் ஆகி மண்டைக்கு ஏறிடுது. என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல. சாத்தானா ஏந்திரிக்கிறதுக்கு அலுப்பு விடான்னு நினைச்சுக்கிட்டு பிள்ளைக்கு கையில கொண்டாந்து குண்டான கொடுத்து கை கழுவுப்பா, நீ ஏந்திரிக்க வேணாம். செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிறீங்களா? செஞ்சதை சொல்லி காட்டாதம்மா. இதெல்லாம் சொல்லி வளர்த்த பிள்ளை. கல்யாணம் பண்ணி 1 மாசம் கழிச்சு நாங்க வந்து பிள்ளைய வந்து பார்க்க வந்தோம். பக்கெட்ல துணி இருக்கு, மாடியில கொண்டு போய் காய போடுனா எங்க இருக்க நீ? எங்க போன? எங்க போய் தொலைஞ்ச? வீடு துடைக்கிறது, டாய்லெட் கழுவுறது, பாத்திரம் தைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா 2 பேரும் வேலை பாக்குறாங்க, ஆனா செஞ்சுதான் ஆகணும். அவ வீட்டுல இருந்தா இதெல்லாம் செய்ய சொல்லலாம், அவதான் அதிகாலையிலேயே எஸ்கேப் ஆயிடுறாளே. அப்பா எனக்கு ஒரு வேலை கூட செஞ்சது கிடையாது, எல்லாமே நான் தான் செஞ்சேன். நீ அப்பாட்ட மாதிரி கேட்டிருக்கே மாட்டேன். இப்ப அவ ஓபனா கிட்ட கேக்குறாளே, செருப்பு கட்டி அவளுக்கு 4 போர் போட்டு வேலை வாங்குறதுக்கு துப்பு இல்ல. அவங்க மருமகிட்ட போயிட்டு இப்படிலாம் செய்யப்படாது, என் பிள்ளை நான் ராசா மாதிரி வச்சிருந்தேன், அது கேட்க முடியாது. கேட்க முடியாது, அப்ப கேட்கவே முடியாது. அப்புறம் இதுக்கே நொந்து கவலைப்படணும். இதெல்லாம் பொறுமையா இருந்து பாக்குறதுக்கு நீ வேணா மகாத்மா இருக்கலாம், என்னாலும் முடியாதுடா. இந்த வேலை எல்லாம் யார் செய்யற வேலை? அப்பெல்லாம் கிடையாது. உன்னோட ஒய்ஃப் செய்யற வேலை இல்லம்மா. இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன் பசங்களுக்கு நான் செய்யத நான் ரொம்ப லவ் பண்ணி பண்றத. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. என் குழந்தைகளுக்கு நான் செய்யறது வந்து நான் ரொம்ப ஆசையா தான் பண்றேன். அது வந்து ரொம்ப வெறுப்பாவோ இல்ல என் பொண்ணுக்கு பண்றது வந்து நான் கஷ்டமா ஃபீல் பண்ணவே இல்ல. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? ஒரு விஷயம். ரெண்டாவது, என் பொண்ணுக்கு இல்ல உனக்கோ இல்ல என் ஒய்ஃப்கோ இந்த மாதிரி நிலைமை, ஏதோ ஒரு உடல் ரீதியா நிலைமை வந்துச்சு, அதையும் நான் செய்ய தயங்க மாட்டேன். அவ்வளவு நல்லவரா நீங்க? அவ்வளவு சொல்லுங்க. அது வந்து ஓகே. ஆனால் இப்ப வந்து அவங்க இருக்கும்போது நீ செய்யதான் எனக்கு அது வந்து கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது. ஆனா இப்ப என்கிட்ட வரும்போது சொல்லி அனுப்புனாங்க, என்னை பத்தி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, கரெக்டா பேச சொல்லி அனுப்புனாங்க. அதனால நிறைய சொல்ல முடியல, நிறைய விஷயம் என்னால. அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலனா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க. கீழே இருக்கு போயிட்டு 4 ஸ்டெப் 4 மாடிக்கே போகணும், போயிட்டு அதை தீட்டு வா. இது அகி, அது வேற அகி வேற பேர சொல்லி அகி அதை எடுத்து வா. காலியா தப்பு இல்ல, மன்சோர் சாப்பிட்டு வரங்கேட்டு பெத்த புள்ள என் பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணா? நான் கேட்பேன், ஏன் அவனை வந்து வேலை விடுற அப்படிம்பா. அப்புறம் யார் செய்யுது நீங்களா செய்வீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் யார் செய்யுது நீங்களா செய்வீங்க அப்படிம்பாங்க. பாத்தியாடா என்ன பேச்சு பேசிட்டு போற? பாத்தியா? இல்ல இப்போ நீ ஆபீஸ் போறப்பயும் சின்ன வயசுல நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். நல்லா யோசிச்சு பாரு. கிச்சன்ல வந்து நான் அவனுக்கு வந்து லஞ்ச் எடுத்து வைப்பேன், இல்ல எல்லா வேலையும் பண்ணிருப்பேன். யார் நீங்க? போய் பேசாதடா. அட அப்பெல்லாம் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லையா? என் பையனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண பெருமையா சொன்ன நீ. இப்போ என் ஒய்ஃப் பண்ண மட்டும் நீ ஏன் கஷ்டப்படுற? கல்யாணம் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? உங்க அப்பா எனக்கு செய்யல, அதனால நான் அதை பத்தி கவலைப்படல. சரி பையன் செய்யறான்னு பார்த்தேன். நீ இப்ப அவங்களுக்கு செய்யும் போது எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது. என் மனசுக்குள்ள ரொம்ப லோடுங்க. என்னது? ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்தா சார் 4 பேக் இருக்கும், பெரிய பெரிய பையா இருக்கும். இவன் மட்டும் தான் தூக்க சொல்லுவாங்க. பெரிய தூக்கிட்டு வாயா.
டேய் சொல்லாங்களே படி தூடா. ஒன்னதான் சொன்னேன் கட்டி தூக்கிட்டு வா. எங்க வீட்டுல எங்க அப்பா செய்வாங்க, எங்க தம்பி செய்வாரு, எங்க அம்மா அப்படிதான் வச்சிருக்காங்க. அது மாதிரி அவன் நீங்க வந்து செல்லம் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க. நீங்க வரும்போது பூனை மாதிரி வராளுங்க, அப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சாளுங்க. ஆக்சுவலா என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கு சார். சோ அதனால அவங்களால வந்து ரொம்ப வெயிட் கேரி பண்ண முடியாது. நீயும் பண்ண முடியாது, ஒன்னும் விட மாட்டாங்க. அப்ப நான் தான் பண்ணி ஆகணும். வேற யாருக்கா பண்றதுக்கு? கும்பலா உட்கார்ந்து பேசிக்கிறது ஈஸி, ஆனா தண்ணி மனிதனா உட்கார்ந்து யோசிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு வேலை விடுவாங்க. ஐயே அதை எடுத்துருவா, ஐயே இதை எடுத்துருவா அப்படிம்பாங்க. முன்னாடியே சொல்லல அந்த வேலை என்னக்கா மறந்துட்டேன். யாருக்கு யார் ஆர்வம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதை தான். நான் இதெல்லாம் குறை சொல்றேன் நினைக்காதீங்க, உண்மையில அதான் நடக்குது. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். நான் வரும்போது என்ன வந்து நீ வரும்போதே சொல்லி அனுப்புனாங்க சார். அதுக்கெல்லாம் கம்மியா சொல்றேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அகி என்னால உங்க பக்கம் நின்னு பேசவே முடியலையே. இல்ல இது முடியாது பண்ண அப்படி ரொம்ப ஏதாவது கொஞ்சம் லைட்டா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருங்க? இந்த சின்ன ஹெல்ப் கூட உனக்கு பண்ண முடியாது, அது செய்ய முடியாது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராம இருக்குது. அட்லீஸ்ட் வேலை செஞ்சலாம்னு செஞ்சது எனக்கு பெட்டரா தோணுது. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இது வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்க பசங்க, இவங்களுக்கு ஏதோ இதாவது தலையெழுத்து பிள்ளை. இந்த காலத்து மக்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. கொண்டாடிங்கலாம் உல்டிமேட்லாம் காரியத்தை சாதிக்க முடியாதுப்பா. நைஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். இதை நீங்க தலையெழுத்து செய்றீங்களா விரும்பி செய்றீங்களா? 70% தலையெழுத்து, 30% விரும்பி செய்யணும். அப்படியா சங்கதி? உள்ள அழுகுறேன் வெளியே தான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல சார், அப்ப ஃபேமிலி ஸ்மூத்தா போகும். ஸ்மூத்தா போகும். தட்ஸ் ஃபைன். இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த தலையெழுத்து இந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்குன்னு நீங்களும் புலம்பித்தான் இருக்கீங்க. 40 வருஷ தாம்பத்தியத்துல நீங்க ஒரு 400 தடவை சொல்லிருக்க மாட்டீங்க இதை. கண்டிப்பா. ஆனா ஏன் செஞ்சீங்க? சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காக குடும்ப ஸ்மூத்தா போகணும்னு செஞ்சீங்க. முன்னால நீங்க செஞ்சத இப்ப உங்க பையன் செய்யறார், அவ்வளவுதான். உனக்கு மட்டும் ஆலமரமா ஒரு சோப்பு தண்ணி தின்னு வச்சுக்க, பக்கா பஞ்சாயத்து தலைவரா ஆயிடுவேன். ஏதோ செஞ்சுட்டு போகும் சார், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கண்டிப்பா முன்னாடி கஷ்டப்படுத்தாம இருக்கணும், அவ்வளவுதான். இந்த அறிவு உனக்கு முதல்லயே வரலையா? மத்தபடி உங்க மருமக வந்து என்ன பத்தி எதுவும் பெருசா பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நல்லா சார், அதெல்லாம் நல்ல டைப் தான். அதையும் சொல்லிக்கிறேன், செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. வீட்டு வேலைன்றது ஒரு கலை. அது மேல இருக்க அந்த ஆர்வத்தினால தான் நான் இஷ்டப்பட்டு செய்யறேன், கஷ்டப்பட்டு செய்யல. தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. அதனால இதுல அவ்வளவு சீனே இல்ல. நாங்க பண்றதெல்லாம் ஒரு புரட்சி கிடையாது, அது ஒரு காலத்தின் சுழற்சி. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? தம்பி அம்மாட்ட பேசுங்க தம்பி. ஏதோ சஞ்சய் ராமசாமி கான்ஃபரன்ஸ்ல பேசுற மாதிரி அது வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கும் இஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு லெவலுக்கு போகுது. இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. கேன் தண்ணி தூக்கிட்டு வருவான் கீழே இருந்து மேல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏமா நீங்க நம்ம அநியாயத்துக்குள்ள பத்திருக்கீங்க. அந்த வேலை வேற யாரு தான் செய்வாங்க? நானும் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? நீ யாரு கூட மேல கொண்டாந்து வைப்பா? நானே கொண்டு போறேன்னு சொல்லுவேன். நான் நீங்க கொண்டு போறீங்களா? சொல்லுவேன், நான் எட்டு போய் வச்சிடறேன்ப்பா, நீ வைக்காதேன்னு சொல்லுவேன். அவன் வேலை செய்தா எனக்கு கஷ்டம். கஷ்டப்படுறா நீ தான் வந்து என் கஷ்டத்தை பாத்துக்கணும். நீங்க வர மாட்டேன்ற, அப்ப யார் பாத்துட்டு? நான் தான் பாத்துக்கணும். புள்ள இப்ப கஷ்டப்படுறானா கிளம்பி வாங்க. நீ வேணாவா? மனைவிக்கு இவ்வளவு வேலை பாக்குற நீங்க அம்மாவை நீ ஏமா கஷ்டப்படுற வந்து என் கூட இருமா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ற அம்மாவை நீ வந்து எனக்கு உதவுமாங்கிறீங்களே, இது என்ன லாஜிக்? இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு எல்லாம் எதுக்கும் ஒரு வேட்டி சுத்தி வரைச்சு எங்க தெரியுமா வர்றீங்க? அம்மா என் கூட வந்திருந்தா எனக்கு வேலை குறவுன்னு பாக்குறீங்க. மறுபடியும் நீங்க உங்க பொண்டாட்டிக்கு சௌரியம் பண்ண பாக்குறீங்க. அது ஏன் எனக்கு தெரியும். உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போறதுக்கு, பாத்திரம் விளக்கிறதுக்கு, நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு. இப்ப தெரியுது நீங்க ஊரை விட்டு வரலன்னு. உங்க அப்பா சொல்லல தம்பி, உங்க அம்மா சொல்லிருக்காங்க உங்க அப்பா கிட்ட. அவன் கூப்பிட்டா போகாதீங்க, அடுத்து கூப்பிடுவோம், அப்பயும் போகாதீங்க. சும்மா கிடந்த சண்டை ஊதிக்கிறதானா? என்னாச்சுப்பா? பொண்டாட்டியும் சௌரியமா வச்சுக்கிட்ட மாதிரியாச்சு. நீங்களும் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது. இத்தனைக்கும் உங்களை விட உங்கள் மனைவியை விட உடல் வலுவில் குறைந்தவர்கள் அவர்கள். இவங்களுடைய கஷ்டமோ இவங்களுடைய கவலையோ உங்களுக்கு ஏன் தெரியல? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. அம்மா ஒரு பெண் 40 ஆண்டு காலம் கடினமாக உழைத்திருக்கிறார். குறைஞ்சபட்சம் இந்த லீவுக்கு போறப்பயாவது அம்மாக்கு தேவையான நல்லது கிட்ட நம்ம செய்யணும்னு செய்யல. கொஞ்சம் உண்மைதான். அது அம்மா கிட்ட போகும்போது பெரியவங்களா கேக்குறாங்கல்ல, ஏதாவது சொல்லுப்பா. சொன்ன மாதிரி அம்மாவும் வேலை செய்ய விடுறது இல்ல. ஒரு காரணம் அதான் சும்மா சொல்லுவாங்க. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? எப்படிக்கா பேச்சு வரும்?